இன்னைக்கு மசால் பொரி பண்ண போகிறேன். அது வந்து நம்ம வறுத்த பொரி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மசால் பொரி. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைத்த vlog எதை பற்றி அப்படின்னா என்னோட ஆஃப்டர் ஒர்க் ரொட்டீன். ஸோ இங்கே யூகேல சம்மர் டைம் ஆனாலே வந்து நைட்டு 11 மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும். இந்த vlog நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமே வந்து 7 o'clock, ஈவினிங் 7 o'clock அப்படிங்கிற டைம் தான். பயங்கர வெளிச்சமாக இருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ பொரி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து என் அம்மா அப்பா வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. எனக்கு பிடிச்ச கடலை பருப்பி அண்டு எனக்கு பிடிச்ச வடகம் அதெல்லாம் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஸோ பொரி நான் இங்கே வாங்கியிருந்தேன். அதில் வந்து மசால் பொரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்திருந்தேன். ஸோ நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் எப்போல்லாம் வந்து நான் என் வீட்டுக்கு லீவுக்கு போகிறேனோ அப்போல்லாம் வந்து சண்டேஸ் வீக்கெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த டைம்லலாம் வந்து என் அப்பா என்ன பண்ணுவாருன்னா மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் எடுத்தோடனே அவர் மசால் பொரி தான் சாப்பிடுவார். முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சுருவார் மத்தியானம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு. ஸோ எனக்கும் வந்து இன்றைக்கி ஆஃப்டர் ஒர்க் அப்புறம் சும்மா இருந்தப்போ ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஓகே நம்ம பொரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இதை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன். ஏதாவது அயர்ன் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு. ஸோ அந்த பிளட்டு வந்து ஒரு டியூப் எடுப்பாங்கன்னு நினச்சா 3 டியூபு காட்ட ஃபுல்லாக பிளட் எடுத்துட்டாங்க. ஸோ வந்து அது ஒரு மார்க் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மசால் பொரியோட மெயின் இதே வந்து பூண்டு தான். ஸோ வந்து நிறைய பூண்டு போட்டு நிறைய கடலை போட்டு அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவார் என்னென்னா ஒவ்வொரு வாய் எடுக்க எடுக்க வந்து நமக்கு அந்த கடலையும் சேர்ந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த பொட்டுக்கல்ல நடக்கல்ல எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால அதுக்கும் அந்த மாதிரி நிறைய கடலை பூண்டு அதெல்லாம் போட்டு பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் மசால் பொரி ட்ரை பண்ணுறது வீட்டில். எப்படி வரும்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த பூண்டு இடிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா டைமும் டீ போடுறப்போ சரி, ஏதாவது ஈஸியாக நான் இந்த மாதிரி சீக்கிரமாக எதாவது பண்ணணுன்னாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த கபோர்ட் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் ஃப்ரிட்ஜு. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இதுவும் இந்தியாவிலேருந்து எங்கள் அம்மா தான் வாங்கி கொடுத்து விட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. அண்ட் அடுத்து வந்து வரமிளகா, இதுவும் இந்தியாவிலேருந்து என் அம்மா கொடுத்து விட்டது தான். ஏன்னா இங்கே வரமிளகா வந்து அவ்வளோ காரமாக இருக்காது. ஸோ இந்தியாவிலேருந்து அம்மா அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. அண்ட் இந்த தாளிக்கிற ஐட்டம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கடுகு பொட்டுக்கடல அப்புறம் பூண்டு வரமிளகா இதெல்லாம் போட்டு மஞ்சள் போட்டுட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் பொரி போட்டுட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கிளறிட்டு எனக்கு அந்த பூண்டு ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பூண்டு வந்து எண்ணெயில் வறுக்கிற டைம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து ஆக்சுவலி பிரியாணி செய்கிற பாத்திரம் இது. பட் இது நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ என்னால் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை பெரிய பாத்திரத்துலேயே செஞ்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், மசால் பொரி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நிறைய கடலை போட்டு நிறைய பூண்டு போட்டு நல்லா அந்த பொரி வந்து கிறிஸ்பியாக வறுத்து நல்லா சூடாக இருந்தது. எனக்கு அந்த ஸ்மெல் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அந்த நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஸ்மெல் இருந்தது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு இதுக்கு டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து டீ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த ஊரில் வந்து நமக்கு 3 டைப் ஆஃப் மில்க் கிடைக்கும். அதில் நாங்கள் வந்து பாஸ்சரைஸ்டு மில்க்கு வாங்குகிறோம். ஸோ இந்த மாதிரி பாட்டில்ஸில் தான் கிடைக்கும். இந்த பால் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து டீ போடுறப்போ மட்டும் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கலாம். காஃபி போடுறப்போ இந்த பாலில் தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே காஃபி போட்டு குடித்தா சூப்பராக நல்லா திக்காக வரும். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற டீ வெரைட்டிஸை விட இங்கே நிறைய டீ வெரைட்டிஸ் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த
நம்ம ஊரில் கிடைக்கிற டீ தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி அந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறோம். ஸோ டீ போட்டதுக்கப்புறம் அதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மசால் பொரி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த ஈவினிங்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்நாக்ஸாக இருந்தது. அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, பாய்.